எம்டிவி நேர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். அன்பரும் இரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். ஏன் விசுவாசிக்க முடியவில்லை? ஏன் விசுவாசிக்க முடியல நம்மளால அப்படின்றத பாருங்க, இன்னைக்கு நம்ம தெரிஞ்சு கொள்ள போகிறோம். தெரிந்து கொள்வதற்கான ஒரு வேத வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்க விரும்புகிறேன். ரோமரின் புத்தகம் 10ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்வோம். 17வது வசனம். ஆதலால் விசுவாசம் கேள்வியினாலே வரும், கேள்வி தேவனுடைய வசனத்தினாலே வரும். ஆதலால் விசுவாசம் கேள்வியினால் வரும். கேள்வினா கேள்வி கேட்கறது மூலம் கிடையாது. நிறைய பேர் வேதத்தை பாருங்க, ஆரம்ப நிலையில நான் கூட பைபிளை வாசிக்கும் பொழுது ஒண்ணுமே புரியாத காரணம் என்னன்னு எனக்கு இப்பதான் தெரிஞ்சுது. நம்ம வாசிக்கிறது ஒரு விதமா இருக்கு, ஆனா அதோடைய அர்த்தம் வேற விதமா இருக்கே அப்படின்னு சொல்லி. ஆனா ஆண்டவருடைய வார்த்தைக்கு பாருங்க, அவரு திருக்குறள் மாதிரி 2 வார்த்தை சொல்லிடுவாரு. நீங்க பல விதங்கள்ல நீங்க போய் ஆராய்ந்து பார்க்கும் பொழுதுதான் அந்த வார்த்தைக்கு விளக்கம் தெரியுது. அப்போ கேள்வியினால் வரும் அப்படின்னா கேள்வி கேட்கறது மூலமா இல்ல அப்படின்றத நான் தெரிஞ்சுக்கிட்டேன். கேள்வினா கேட்கறது மூலமா, நாம் காதுகளில் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறது மூலமா தான் விசுவாசம் வருகிறதா. 2வது ஆண்டவர் சொல்றார் பாருங்க, தேவனுடைய வசனத்தினாலே வரும். இன்னைக்கு கண்ட வார்த்தையை கேட்கறதுனால உங்களுக்கு விசுவாசம் வரணும்னு போடல, ஒரு தெளிவு இங்க தெரிகிறது. என்னன்னா, நீங்க ஆண்டவருடைய வார்த்தையை மட்டும் எந்த அளவுக்கு கேட்கிறோமோ, எந்த அளவுக்கு நம்ம விசுவாசிக்கிறோம் அப்படின்றது நமக்கு தெரியும். அப்போ ஆண்டவருடைய வார்த்தை உங்களை பார்த்தாவே கண்டுபிடிச்சிடலாம். நீங்க விசுவாசிக்கிறீங்களா விசுவாசிக்கலையா அப்படின்னு. ஏன்னா உங்க வாயில இருக்கிற வார்த்தையை பார்த்தா கண்டுபிடிச்சிடலாம். நீங்க விசுவாசத்தோட இருந்தா தேவனை பத்தி அதிகமா பேசுவீங்க. ஆனா விசுவாசம் இல்லாதவங்க பாருங்க, எப்ப பார்த்தாலும் பிரச்சனையை புலம்பிக்கிட்டே இருப்பாங்க. எப்ப பார்த்தாலும் பாருங்க, ஊர் கதையை பேசுவாங்க, இந்த கதையை பேசுவாங்க, அந்த கதையை பேசுவாங்க. ஆனா ஆண்டவர கதையை மட்டும் பேசவே மாட்டாங்க. ஏன்னா ஆண்டவருடைய வார்த்தையை விசுவாசிட்டா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வாங்கன்னு பிசாசுக்கு நல்லா தெரியும். அதனால இப்படிப்பட்ட மனுஷங்களை தூண்டி விட்டுட்டு என்னன்னா கண்ட கதையை பேச வைப்பாங்க. அப்ப ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க நம்ம வேண்டுமானால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை முதலாவது நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நாம் அறிய வேண்டிய விஷயத்தை நாம் அறிந்து கொள்ளும் பொழுதுதான் நம் வாழ்க்கையில பெரிய விடுதலையை நாம் உண்டாக்க முடியும். அப்போ நாம் உண்டாக்குவதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? தேவனுடைய வசனத்தை அதிகமாக கேட்க வேண்டும். தேவனுடைய வார்த்தையை அதிகமாக கேட்க வேண்டும். நாம் கேட்கும் பட்சத்துல பாருங்க, நம் இருதயத்துல விசுவாசம் உண்டாகும். அதனாலதான் ஓமைகளாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழும் பொழுது மார்க்கு சுவிசேஷத்தை எடுத்து நீங்கள் வாசிப்போமானால் 4ஆம் அதிகாரம் 24வது வசனத்துல நாம் பார்க்கிறோம். அங்க ஓமைகளாக ஆண்டவர் சொல்றார், வசனத்தை விதைக்கிறாராம். அவர் என்ன சொல்றார் பாருங்க, அந்த அதிகாரம் முழுவதுமாக வாசிச்சா தெரியும். வசனத்தை நான் விதைக்க புறப்பட்டான் அப்படின்னு வரும். வசனத்தை விதைக்க புறப்பட்டார் இயேசு. வசனத்தை விதைச்சுக்கிட்டே இருக்கார். ஓமைகளா விதைச்சுக்கிட்டே கொண்டு பாருங்க, அங்க பலன் கொடுக்கறதையும் பத்தி பேசி கொண்டு இருக்கிறார். அப்போ ஆண்டவர் பேசுவது, ஆண்டவருடைய வார்த்தை குறித்து அவர் போதிக்கிறார். ஊமைகளாக உங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்? இந்த தம்பிக்கு எப்படி சொன்னா புரியும்? இந்த தங்கச்சிங்களுக்கு எப்படி சொன்னா புரியும்? அப்படின்றது போல அன்றைக்கு இயேசு இந்த உலகத்துல வாழும் பொழுது புரியுற மாதிரி சொல்றார். எப்படின்னா, அன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல விவசாயம் நடந்துகிட்டு இருந்துச்சு. அதனால ஓமைகளாக விதைகளை பத்தி சொல்றார். விதைய போட்டா எப்படி முளைக்கும் எப்படின்றது தான் விவசாயிக்கு தெரியும். அவங்க பாருங்க, இன்ஜினியரிங் போய் படிக்கல, அவங்க போயிட்டு ஐடி கம்பெனில ஒர்க் பண்ணல. அதனால அவங்களுக்கு புரியுற மாதிரி ஆண்டவர் சொல்றாரு, ஒருவன் விதைக்கும் பொழுது 30, 60, 100 பலன் கொடுக்கும் அப்படின்னு. ஏன் இது துரோகமா? இது வஞ்சனையா? ஓர வஞ்சனை பண்றாரா கடவுள் அப்படின்னு நினைக்கிறீங்களா? ஏன் ஒருத்தருக்கு 30% ஆசிர்வதிக்கணும், ஒருத்தருக்கு 60% ஆசிர்வதிக்கணும், ஒருத்தருக்கு 100% அப்படின்னு கேள்வி கேட்டா அதற்கு அந்த வசனத்திலேயே ஒரு பதில் இருக்கு. என்னன்னா, எந்த அளவுக்கு நீங்க கேள்விப்படுறீங்களோ ஆண்டவர் வார்த்தையே, அந்த அளவுக்கு விசுவாசம் வரும். அந்த அளவுக்கு தான் உங்களுக்கு ஆசீர்வாதம் வரும்ன்றதுதான் அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். என்னன்னா, என்னாலே பாருங்க, ஆண்டவர் விசுவாசம் கேட்பதில் வரும். தேவனுடைய வசனத்தில் கேட்பது மூலமாக வருமா? அது கேட்டு பாருங்க, ஆண்டவருடைய வார்த்தையை கேட்டு விசுவாசிப்பதன் மூலமாக தான் ஆண்டவருடைய ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நீங்க எந்த அளவுக்கு கேட்கிறீங்களோ, அதாவது எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ என்று வருகிறது. மார்க்கு சுவிசேஷம் 4ஆம் அதிகாரம் 24 எடுத்து நாம் வாசிப்போமானால் அந்த இடத்துல எந்த அளவினால் அளக்கப்படுகிறீர்களோ அந்த அளவினால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும், உங்களுக்கு கிடைக்கும். அதே போல எந்த அளவினால், எந்த அளவு நீங்க கேட்கிறீங்களோ அந்த அளவினால் நீங்க கொடுக்கப்படும் சொல்றாரு. என்ன கொடுக்கப்படும்? விசுவாசம் கொடுக்கப்படுங்க. எந்த அளவு கேட்கிறீங்களோ வசனத்தை, அந்த அளவுக்கு விசுவாசம் கொடுக்கப்படும் இயேசு அப்பவே சொல்லிட்டார். அப்போ ஆண்டவருடைய வார்த்தையை நாம் விசுவாசிக்க நாம் என்ன செய்யணும்? எதனால விசுவாசம் வரலன்ற தலைப்புல தான் பார்க்கிறோம். விசுவாசம் எதனால வரல பாருங்க, விசுவாசிக்காதவங்க ஆண்டவரை பாருங்க பிரியப்படுத்த முடியாதுன்னு இன்னொரு வார்த்தை வருது. ஆண்டவரை பிரியப்படுத்தணும் நீங்க நினைக்கிறவங்க, ஆண்டவரை சந்தோஷமா வச்சுக்கணும், கடவுளுக்கு பிரியமா நான் வாழணும் நிறைய பேர் சொல்றாங்க. ஆனா பிரியமா வாழ்றதெல்லாம் கிடையாது. ஆனா உண்மையாகவே கடவுளுக்கு பிரியமா நீங்க வாழணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, நீங்க செய்ய வேண்டியது ஆண்டவர் வார்த்தையை அதிக நேரமாக நீங்க கேட்கணும்.
அந்த கேட்டது மூலமாக விசுவாசிக்கணும். விசுவாசிப்பது மூலமாக தேவனை நீங்க மகிமைப்படுத்தணும், பிரியப்படுத்தணும். அப்போ ஆண்டவர் இந்த பாருங்க, இந்த ஆசீர்வாதம், உங்களுக்கு தேவைகள் இதெல்லாம் அவருக்கு சர்வ சாதாரணம். சர்வ மகிமை நிறைந்த தேவன் அவர். அவரால கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அப்போ ஆண்டவர் இதையெல்லாம் கொடுக்க நிச்சயமாக நீங்க விசுவாசம் தேவைப்படுது. விசுவாசம் கேட்டு இன்னைக்கு ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, நாங்கள் உமண்டையில் வருகிற சுவாமி, இந்த நாட்கள்ல ஏன் விசுவாசம் வரல என்பதை குறித்து நாம் பார்த்தோம். விசுவாசம் ஏன் இல்லைன்னு நினைக்கிறோமே தவிர, அதிக நேரம் பாருங்க ஆண்டவர் வார்த்தைக்கு நாங்க முக்கியத்துவம் கொடுக்காம அநேக இடங்கள்ல எங்க நேரத்தை செலவிடுறோம். அநேக பேர்கிட்ட ரொம்ப நேரம் ஃபோன் பேசுறோம், அநேக நேரங்கள்ல உட்கார்ந்து கதை பேசுறோம், அநேக நேரங்கள்ல தூங்கியே பாதி நேரம் போயிடுது, வீட்டு வேலை செஞ்சு பாதி நேரம் போயிடுது. ஆனா ஆண்டவருக்கு கொடுக்கிற நேரத்தை கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தையின் மேல் விசுவாசம் வைக்க, ஆண்டவருடைய வார்த்தையை தினம்தோறும் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று சங்கீதத்துல சொல்லப்பட்டது போல, இரவும் பகலும் வேதத்தில் நாங்கள் பிரியமாயிருக்கிற மனுஷனாக, இரவும் பகலும் வேற வெட்டிகதிகள் நாங்கள் பேசாத வண்ணமாக ஆண்டவருடைய வார்த்தையை நேராக ஆண்டவரே எங்கள் கண்களுக்கு முன்பதாக அது ஞாபகக்குறியாக இருக்க கடவுது என்று சொன்னது போல ஆண்டவரே எங்களை நீங்கள் நடத்தும்படியாக நாங்கள் ஆண்டவரே எங்களை ஒப்பு கொடுக்கிற சுவாமி. எங்களுக்கு விசுவாசம் ஆண்டவரை நீங்க தான் தொடக்குறீங்க, நீங்க தான் முடிக்கிறவர் என்று எழுதியிருக்கிற பிரகாரமாக உங்களுடைய வார்த்தை எங்களுக்கு போதித்து ஆண்டவரை எங்களை வழிநடத்துங்க, எங்களை போஷிங்க, உங்களுடைய வார்த்தையினால் எங்களை போஷிங்க. எங்களுக்கு ஆண்டவரை 30, 60 அல்ல, எங்களுக்கு 100% நாங்கள் வெற்றி பெற எங்களுக்கு கிருபை செய்வீராக. ஆண்டவரே உம்முடைய கரத்துல நாங்கள் ஒப்பு கொடுத்து வேண்டிக் கொள்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே, ஆமென். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. God bless you.